மணவாட்டியாகிய சபை கிறிஸ்துவோடு கூடவே என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா? இணைந்து பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு வேற மனையாட்டியெல்லாம் கிடையாது, நாம தான் மனையாட்டி. தேவனுடைய புறாவாக நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். எப்படி வேணா வாழலாம், எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம், எப்படி ஆகிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்கிற ஒரு காலகட்டத்திலே, அப்படிப்பட்ட உறவுகள் தவறில்லை என்று சொல்லப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே ஈசாக்கும் ரெபெக்காளும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. பாருங்க, ஒரு மணவாளன் மணவாட்டியாக இந்த புறாக்கள் எப்படி இருந்ததா? தேவன் மகிமைப்படுகிற வகையில். அதுக்கு வேற மனையாட்டி கிடையாது, வேற மணவாளன் கிடையாது. ஒரே ஒரு மணவாளனோடு கூட ஓடுகிற மணவாட்டி சபையாக நீங்களும் நானும் வாழ்ந்தாக வேண்டும்.